புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 13 இறைவார்த்தைகள் 18 தொடக்கம் 23. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: விதைப்பவர் உவமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்த இறைவார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றிச் செல்வான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேரற்றவர்கள், எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறைவார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றமடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர். சிந்தனை: விதைப்பவர் உவமையை மக்களுக்கு போதித்த பின் உவமைகள் வாயிலாக ஏன் மக்களுக்கு போதிப்பதாக தம் சீடர்களுக்கு எடுத்து கூறுகின்றார். தொடர்ந்து விதைப்பவர் உவமையையும் அவர்களுக்கு விளக்கி கூறுகின்றார். ஏனென்றால் அவர்கள் திறந்த மனம் கொண்டிருந்தனர். அவர்களுடைய உள்ளங்கள் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் சரியான மனநிலையில் இருந்தன. இந்த உவமை கடினப்பட்ட, ஆழமற்ற, குழப்பமுற்ற, உள்வாங்குகின்ற 4 வகையான உள்ளங்களை வெளிப்படுத்துகின்றது. இவற்றுள் ஒன்றே சிறந்ததாக இருக்கின்றது. இறைவார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை அடைவதற்கு முயற்சி, தாழ்ச்சி, அருள் தேவை என்பதை இயேசு எடுத்து காட்டுகின்றார். முதலாவதாக, பாதையோரம் விதைக்கப்பட்ட விதை என்பது இறைவார்த்தை உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு கடின உள்ளம் கொண்டவர்களை குறிக்கின்றது. இவர்கள் தம் செவிகளால் இறைவார்த்தையை கேட்கின்றார்கள். ஆனால் அவர்களின் உள்ளங்கள் பாவத்தால் மிதிப்பட்டுள்ளன. அதனால் இறைவார்த்தை உள்ளே நுழைய முடியாது. இவர்கள் திருப்பலிக்கும் போவார்கள், இறைவார்த்தையை மறையுரையையும் கேட்பார்கள். ஆனால் நற்செய்தியால் ஈர்க்கப்படாமலே இருப்பார்கள். இரண்டாவதாக, பாறை மீது விதைக்கப்பட்டவர்கள் ஆழமற்ற இதயங்களை கொண்டவர்களை குறிக்கின்றது. இவர்கள் இறைவார்த்தையை மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அந்த மகிழ்ச்சி ஆழமான உறுதியில் வேரூன்றியிருப்பதில்லை. நம்பிக்கையால் நிலைநிறுத்தப்படுவதில்லை. சோதனைகள் வரும்போது அவர்கள் ஏமாற்றம் அடைந்து விரைவாகவே விலகிச் சென்று விடுவார்கள். மூன்றாவதாக, முட்செடிகளிடையே விதைக்கப்பட்டவர்கள் குழப்பமான இதயங்களை கொண்டவர்களை குறிக்கின்றது. அவர்கள் இறைவார்த்தையை வரவேற்று வேரூன்ற அனுமதிக்கின்றார்கள். ஆனால் அதே நேரத்தில் உலக கவலைகள், பற்றுக்கள், ஆசைகளால் பற்றி கொள்ளப்படுகின்றார்கள். இவை இறைவார்த்தையை நெரித்து அது பலனற்று போக செய்து விடுகின்றன. நான்காவதாக, நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளை கொண்டுள்ளோர் உண்மையாகவே இறைவார்த்தையை ஏற்றுக்கொள்பவர்கள். அவர்கள் இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொண்டு வரவேற்று தியானித்து தங்கள் வாழ்வு மாற்றமடைய அனுமதிக்கின்றார்கள். இவர்களின் இதயம் திறந்த மனதுடனும் தாழ்மையுடனும் செபத்துடனும் உலக பற்றற்றவையாகவும் இருக்கின்றது. இதனால் இறைவார்த்தை 30, 60, 100 மடங்காக பலன் கொடுக்கின்றது. இறைவார்த்தைக்கு எங்கள் உள்ளங்கள் எந்த அளவுக்கு திறந்துள்ளன என்று சிந்திப்போம். இறைவார்த்தை வலிமை வாய்ந்தது. நம்பிக்கை, அன்பு நிறைந்த மனங்களில் அது ஏற்றுக்கொள்ளப்படும் போது
அந்த விதை பேணி வளர்க்கப்படுகிறது. அது வளரும்போது உண்மையான மாற்றம் வாழ்வில் ஏற்படுகிறது, நல்ல கனிகளை கொடுக்கிறது. செபம். ஆண்டவரே, எமது உள்ளங்களை பண்படுத்தி உமது வார்த்தையை ஏற்கும் நிலங்களாக மாற்றியருளும். ஆமென்.